ஹாய் ஹலோ செல்லம்ஸ்ல எப்படி இருக்கீங்க? இப்போ ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம பிடிஎஸ் ஓட்டி 3FF ஆன இனி மாற்றும் காதல் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்த்துங்க பார்த்துட்டு வந்துருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து பின் வைக்கிறேன். ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஸ்ரீ வந்துட்டு டேங்க் ஜிமின் கிட்டே போயிட்டு ஹோபியை வந்து எப்போ ஒரு வர எங்கே போனார் நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்டுட்டு வந்திருப்பாங்க. நம்ம டயங்கும் ஜிமின்மே சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஹோபி ஹாயங் வந்து கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதோட லாஸ்ட்டில் வந்து நம்ம ஜிமினும் ஃபாத்தியும் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டயங்கும் ஸ்ரீயும் வந்து சொல்லும்போது ஃபாத்தியும் சரி ஜிமினும் சரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் தனியாக போயிருப்பாங்க. நம்ம வந்து டேவும் ஸ்ரீ வந்துட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் லவ் தான் பண்ணுறாங்க ஆனால் இவங்களுக்கே தெரியல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம யானுக்கெல்லாம் ஏன்டி நீ லவ் பண்ணுறதே இங்கே பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்க அதில் ஃபாத்தி வேறு லவ் பண்ணுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே எந்திரிச்சு போயிருந்திருப்பாங்க. அதோட தான் லாஸ்ட் பார்ட் எண்ட் பண்ணும். இந்த பாட்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். இப்படியே டைம் டு ஸ்கிப் டைம் பார்த்தா ஒரு 10 o'clock இருக்கும். ஒரு நைட் டைம் அந்த ஸ்ட்ரீட்டில் யாருமே இல்லை. நம்ம ஸ்ட்ரீம் மட்டும் அப்படியே வந்துட்டு வாசலில் வந்து உட்காந்துட்டு அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. மொபைல் பார்த்துட்டே இருக்காங்க. மொபைலில் டைம் பார்த்துட்டே இருக்காங்க. டைம் ஆகிட்டே இருக்கு. ஸோ இன்னும் ஹோபி வரவே இல்லை. ஹோபிக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்க அந்த அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து யாருமே இல்லை. ரொம்ப இருட்டாக இருக்குது. ஸோ அவங்க ஸ்ட்ரீட் லைட் மட்டும் எரியுது. அவங்க யாருமே இல்லை அந்த ரோட்டில். ஸோ நம்ம ஹோபி மட்டும் அப்படியே வந்துட்டு ரொம்ப டயர்டாக அப்படியே நடந்து வந்துட்டுருக்காரு. செம்ம ஸ்லோவாக தான் நடந்து வந்துட்டுருக்காரு. ரொம்ப டயர்டாக. ஸோ அப்படியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா வந்துட்டு நம்ம ஹோபியை பார்த்தோன்னே நம்ம ஸ்ரீ வந்து டக்குன்னு எந்திரிச்சிட்டு வந்துட்டு வராங்க. ஹோபியை பார்த்த மாதிரி நடந்து வந்துட்டுருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஐயோ இவனை தூங்கலை, ஐயோ இவளை பார்க்கக்கூடாதுன்னா மார்னிங்கே எந்திரிச்சு போனேன். சரி இன்னைக்கு ஒர்க்லாம் முடிச்சுட்டு நிம்மதியாக போய் தூங்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளாட்டி இந்த யூஸ்லெஸ் ஃபெலோ எதுக்கு தான் இங்கே வராளோ தெரில, ஐயோ இங்கே தான் வரா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து இவ்வளோ நேரம் ஸ்லோவாக நடந்தவர் அவர் அப்படியே வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நம்ம வந்து ஹோபி ஸோ வந்து நம்ம ஸ்ரீ தான் எங்கெங்க எதுக்குங்க இவ்வளோ வேகமாக நடந்து போகிறீங்க, உங்களை பார்த்து தானே நடந்து வரேன், உங்களுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன கண்டுக்காமல் போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஸ்ரீ வந்து கேட்கா நான் உன்னை வெயிட் பண்ண சொன்னா நீயா வெயிட் பண்ணுற, ஆமாம் நீ எதுக்கு எனக்காக வெயிட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நாம வந்து ஹோபி வந்து கேட்குறாரு. ஏங்க நான் உங்களை லவ் பண்ணுறேங்க, லவ் பண்ணுற ஒரு பர்சன் டைம் 10 o'clock ஆகியும் வீட்டுக்கு வரல, சாப்பிட்டாரா தூங்கினாரா அப்படின்னு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா, நீங்கள் என்னென்னங்க இப்படி சொல்கிறீங்க, ஒரு கால் பண்ணால் கூட எடுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஹோபி வந்து சொல்ல ஓ அப்போ கால் இவ்வளோ டைம் வந்துட்டு இருந்துச்சு அது உன்னோட நம்பர் தானா, நல்ல வேலை அட்டன் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மொதல் அது பிளாக்ல போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பிளாக்ல போகிறீங்களா, நீங்கள் எதில் வேணாலும் போட்டுக்காங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு நம்ம ஸ்ரீ வந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ போயிட்டு அவள் வரதுக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு வீட்டுக்கு அப்படியே டோர் வரைக்கும் போயிறாரு. எங்க ஒரு நிமிஷங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஸ்ரீ என்ன பண்ணாங்கன்னா அதை வந்துடுறாங்க. சே போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளாட்டி வந்துட்டாலே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஹோபி என்ன பண்ணுறாருன்னா அப்படியே வந்துட்டு என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ ஹோபி வந்து ஒரு மாதிரி கையை கட்டிட்டு தான் நின்றுருப்பாரு. கையை கொடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கையில் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் வைக்கிறாங்க. என்னது இது ஃபுட்டு எப்படி சாப்பிட்ருக்க மாட்டீங்கல்ல, சாப்பிட்டுட்டு தூங்குங்க மார்னிங் பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதா, போங்க போய் சாப்பிட்டு படுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்ரீ வந்து போயிடறாங்க அவங்க வீட்டுக்கு. பிகாஸ் நாளைக்கு சண்டே மார்னிங் ப்ரேயர் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீ வந்து சீக்கிரம் போய் படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடுறாங்க. அப்படியே வந்து நம்ம ஹோபி தான். ஸோ அப்படியே வந்து அந்த டிஃபன் பாக்ஸை வச்சுட்டே வந்துட்டு நேராக போயிட்டு டைம் டேபிளில் வந்து வச்சுட்டு சரி இந்த சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்கலான்னு போகிறாரு. பட் அவருக்கு செம்ம பசி. ஸோ ஏன்னா ஒர்க் முடிக்கவே லேட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஷாப்பில் பார்த்துருப்பாங்க. பட் வந்து அவருக்கு அந்த ஷாப்பில் வந்து ஆல்ரெடி சாப்பிட்டே அவருக்கு ஒரு மாதிரி ஹெல்த் கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஸோ இதை சாப்பிட்டு இன்னும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம வீட்டில் போயிட்டு ஏதாவது மில்க் ஏதாவது குடிச்சிக்கலாம், பாயில் பண்ணி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாரு. ஸோ இப்போ ஃபுட் இருக்குல்ல சரி ஓகே சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. ஸோ அந்த டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா மேலே வந்து ஒரு குட்டி நோட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஸ்ரீ தான் இது நானே குக் பண்ணது, இது வரைக்கும் நான் யாருக்குமே குக் பண்ணி கொடுத்ததில்ல, ஃபர்ஸ்ட் டைம் குக் பண்ணி கொடுத்துருக்கா, நல்லா இல்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க பாஸ் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எழுதியிருக்கு. நம்ம வந்து ஹோபி வந்து அஜிச்சோ இவ சமையலுக்கு நம்ம தான் ஹெலியா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து லைட்டாக சாப்பிட்டு பார்க்குறாரு. பார்த்தா நல்லா இருக்குது, பரவாயில்லையே ஃபஸ்ட் டைம் சொன்னால் ஆனால் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு அவர் வந்து அந்த டிஃபன் பாக்ஸ் அப்படியே அங்கேயே வச்சுட்டு போயிட்டு அவர் வந்து ஹேண்ட் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுறேன்னா அப்படியே வந்துட்டு நேராக அவரோட ரூமுக்கு போய்ட்டு செம்ம டயர்டாக இருக்குது போய் படுக்கிறாரு. ஸோ அவருக்கு பிகாஸ் இன்றைக்கி மார்னிங் வந்து கொஞ்சம் ஒர்க் வந்துட்டு இருக்கும். ஸோ வந்துட்டு அவங்க அதாவது ஸோ இங்கே தானே இருக்கும், ஸோ இங்கே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக வந்துட்டு அந்த பிஸ்னஸ் விஷயமாக வந்து போயிருந்திருப்பாரு. நம்ம கம்பெனிங்க ஏதாவது ஒன்று லான்ச் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்காக சும்மா போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருப்பார். ஸோ அந்த விஷயமா பார்த்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே லேட் ஆகிருக்கும். ஸோ நம்ம ஹோபியுமே நல்லா வந்து படுத்து தூங்கிறாங்க. இந்த சைடு நம்ம டேக்கு தூக்கமே இல்லை. வந்து அப்படியே வந்து ஜன்னல் வழியாக அப்படியே வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா யானை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். ஸோ வந்து யான் வந்து அவளே தான் சொன்னான் இந்த மாதிரி லவ் ஃபீல் வரலன்னா போயிடுவேன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளுக்கு லவ் ஃபீல் இருந்துமே நம்மளுக்கு தெரியலை, அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கோம், நமக்காக அவள் எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா நினச்சி பார்க்குறாங்க. ஸோ நிறைய கிஃப்ட் கொடுக்கறது, நிறைய வந்துட்டு வெளியே கூட்டு போகிறது, யானோட்டேவே வெளியே போனால் யான் தான் வந்துட்டு
கேஷ் வந்து பே பண்ணுவாங்க. ஸோ என்ன ஃபுட் சாப்பிட போனாலும் சரி, ஷாப்பிங் போனாலும் சரி, எங்கேயாவது வெளியே போனாலும் சரி, எல்லா இடத்துக்குமே இவங்க தான் வந்துட்டு காசு வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ டே வந்து ஜஸ்ட்டு கூட போவார், அந்த மாதிரி தான். ஸோ வந்து நம்ம டே அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம நிறைய அவளை வந்து ஹர்ட் பண்ணிட்டோமா, அவள் நம்மளுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கா, நம்மளுக்காக ஒன்றுமே பண்ணதில்லையே, ஜஸ்ட்டு டைம் மட்டும்தான் கொடுத்தோம், அது அவள் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு மெமரிஸை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அதை அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்குது. அவர் வந்து அப்படியே நினச்சிட்டு அப்படியே அந்த விண்டோக்கிட்ட நின்றுட்டு அப்படியே வந்து பார்த்துட்டே நின்றுட்டுருக்காரு. நம்ம ஜிமின் நல்லா தூங்கியிருப்பார். ஸோ நல்லா தூக்கம் ஜிமினுக்கு. ஜிமின் லைட்டாக அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா டேவை பெட்டில் காணும். எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்க்குறாரு. ஆப்போசிட்டில் வந்து அந்த விண்டோவுக்கு பக்கத்தில் நின்றுட்டுருக்கான். நம்ம டேய் மச்சான் என்ன தூங்கலையான்னு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைடா தூக்கம் வரல, நீ தூங்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாய்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. நம்ம ஜிமின் தான் என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எந்திரிச்சு பக்கத்தில் வராரு. அவருக்கு செம்ம தூக்கம் கலக்கம் தான். ஸோ வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைடா ஜானை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேனோ அப்படின்றாரு. அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம், இன்னும் அதை யோசிச்சுட்டுருக்கேன், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு யோசிடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து டே கிட்ட ஜிமின் வந்து சொல்கிறாரு. கரெக்டு தான், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணாலும் யோசிச்சாலே எனக்கு பயமாக இருக்குது, மறுபடியும் அவளை நான் ஹர்ட் பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டே வந்து அப்படி சொல்கிறாரு. பாரு, நீ அவளை விட்டு போக போக தான் அவள் ஹர்ட் ஆறா. நீ அவளுக்கு புரிய வை, அவளோட லவ் எவ்வளோ இன்னும் உன்னை அவகிட்ட கொண்டு வருதுன்னு சொல்லி. கண்டிப்பாக அவள் புரிஞ்சுப்பாடா, கொஞ்சம் டைம் ஆகும் தான். ஏன்னா 2 இயர்ஸில் அவனை மறைக்க நிறைய ட்ரை பண்ணியிருப்பா. ஐ திங்க் அவள் மறந்துட்டாளான்னு தெரியல, பட் ஃபாத்தி சொன்னதை வச்சு பார்த்தா அவள் இன்னும் உனக்கு மறக்கலன்னு மட்டும் தெரியுது. நிறைய டைம் அழுதுருக்கலாம். அந்த அழுகைக்கெல்லாம் நீ கொஞ்சம் கஷ்டப்படுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஜஸ்ட்டு போ, அவகிட்ட பேசு, கண்டிப்பாக ஒன்று அக்செப்ட் பண்ணிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமின் வந்து சொல்லாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் அப்படியே சொல்லும்போது, என்னடா மண்டே அவள் ஜூக்கு போயிட்டு ஏதோ பிக்ஸ் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தா. நீ வேணா அவளை போயிட்டு அவளை சமாதானப்படுத்த அந்த டேவை யூஸ் பண்ணிக்கையன். பிகாஸ் அன்றைக்கி அவள் மட்டும் தான் தனியாக இருப்பாள், வேறு யாருமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்போவுமே போகலாமா, இந்த டைம் ஃப்ரெண்ட்ஸும் வரல, இவன் மட்டும்தான் தனியாக போகிறா அவள் ப்ராஜெக்ட்டுக்காக. நீ வேணா போயேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜிமின் சொல்லவும் நம்ம டே வந்து என்னடா சொல்கிற, யார் சொன்ன உனக்கு? ஃபாத்தி சொன்னாங்க. நேற்று நானும் அவங்களே பேசிகிட்டு இருக்கும்போது ஃபாத்தி தான் சொன்னாங்க, இந்த மாதிரி அவள் ரொம்ப கஷ்டப்படுறா, ஸோ டே கூட ஒன்று சேர்ந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க இதை சொன்னாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறாங்க. ஓ தேங்க்ஸ்டா மச்சா, கண்டிப்பாக அந்த டேவை நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்காரு. எப்படியே சிரிச்சிட்டே இரு, இப்படி ஒருன்னு இருக்காது, எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, போய் தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேவை சொல்லுவோம். டேவெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு அடி அவர் பெட்ஷீட்டை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போய் படுத்துறாரு. பிகாஸ் அவருக்கு அவ்வளோ ஹாப்பி. ஸோ வந்து நம்ம ஓகே யான் கூட வந்து ஒரு டே ஃபுல்லாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அப்பா அம்மாவாக இருக்கட்டும் அண்ட் வந்து ஃபாத்தி ஸ்ரீ யாருமே வரமாட்டாங்க. இவங்க 2 பேருங்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் ஹாப்பியாக போயிட்டு பெட்ஷீட்டை தள்ள வரைக்கும் கவர் பண்ணிட்டு படுத்து தூங்கிறாரு. அடப்பாவி, ஏண்டா இந்த குளிரில் இப்படி பெட்ஷீட்டை வேறு கவர் பண்ணிட்டு தூங்குறானே, எனக்கு பெட்ஷீட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு. ஸோ பார்த்தா அங்கே ஒன்று தான் இருந்திருக்கோம், அதையும் வந்துட்டு வந்து பொத்தி படுத்துறாரு. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஜிமின்மே வந்து அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அவருக்கு வந்துட்டு நம்ம டே வந்து ஹாப்பியாக இருக்கணும், இவங்க 2 பேரும் சீக்கிரம் ஒன்று சேரணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து ஜிமினோட அப்பா அம்மா கிட்டேருந்து வந்துட்டு கால் வருது. ஜிமினோட அப்பா அம்மா வந்து அது மொபைலில் பார்த்தோன்னே வந்துட்டு என்ன அப்பா அம்மா இந்த நேரத்தில் கால் பண்ணுறாங்க சொல்லிட்டு அப்போ தான் அவருக்கு ஓ நமக்கு தாண்டா வந்துட்டு இன்றைக்கி வந்து 10 மணி, அவங்களுக்கு என்ன 8 மணி தானே ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 hours வந்து 2.5 hours வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்தியன் டைமுக்கும் கொரியன் டைமுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ வந்து இங்கே 10 மணி 10:30 அப்படின்னா அங்கே வந்து ஒரு 8 o'clock அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ வந்து அதாவது நைட் 8 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு அவருமே வந்துட்டு மொபைல் எடுத்துகிட்டு சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வராரு. பிகாஸ் டேக்கு டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே வந்துட்டு அப்படியே அந்த படிக்கிட்ட அப்படியே அந்த ஸ்டெப்ஸில் வந்து உட்காந்து உள்ளேயே ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே வந்து உட்காந்துட்டு அவர் வந்து மொபைலில் வீடியோ கால் பேசிகிட்டு இருக்காரு. சொல்லுங்கப்பா அப்படின்ட்டு. என்னடா என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. என்னப்பா சும்மா அப்படியே தூங்கிட்டு இருந்தேன், அப்போது நீங்கள் கால் பண்ணிங்க, சொல்லுங்கள். நீ தூங்கிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம அப்பா வந்து கேட்குறாரு. ஐயோ அப்போல்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு நம்ம அம்மா வந்துட்டு ஏன்டா கொரியாவில் இருக்கும்போது 11 மணி 12 மணி ஆலே தூங்க மாட்டேன், நீ இந்தியாவுக்கு போயிட்டு 8 மணிக்கு 9 மணிக்கு தூங்கினா அதை நாங்கள் நம்பணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் ஃபுட் வந்துட்டு பக்கத்தில் சாப்பிட்டோமா, ஸோ வந்து யானோட வீட்டில் செம்ம சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு படுத்தோடனே தூக்கம் வந்துச்சுமா, தூங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து
ஜிமின் வந்து சொல்லிகிட்ருக்காரு. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு ஓகேடா, ஸோ வந்து ஏதாவது ஓகே ஆச்சா, ஸோ வந்து யான் வந்துட்டு பார்த்தியா, யான் எப்படி இருக்கா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. இருக்காப்பா அப்படியே தான் இருக்கா, கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலை. என்ன முன்ன மாதிரி அவள் பேசுகிறதில்ல, கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லும்போது, யான் சைலண்ட் ஆகிட்டாளா, டே சும்மா சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க. பிகாஸ் வந்து யான் வந்து ஜிமினோட அப்பா அம்மாவெல்லாம் மீட் பண்ணி பேசியிருந்திருப்பாங்க. டேயோட அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியாது. பிகாஸ் இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கல்ல, ஜிமினும் சரி அண்ட் யானும் சரி, 2 பேருமே போயிட்டு மீட் பண்ணி வீட்டுக்கெலாம் போய் அந்த மாதிரிலாம் பேசி இருந்திருப்பாங்க. ஸோ அது மூலம் தான் கேட்குறாங்க, அவ்வளோ சைலண்ட் ஆகிட்டா அப்படின்ற மாதிரி. ஆமாம்மா, அந்த 2 இயர்ஸில் அவள் மறக்க ட்ரை பண்ணியிருப்பா போல், அதனால் கொஞ்சம் அப்படியே சைலண்ட் ஆகிருப்பாம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஜிமின் வந்து சொல்லிகிட்ருக்காரு. சரி விட எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஓகேப்பா அப்படின்ற மாதிரி. அம்மா காலையில் எனக்கு ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணி அதில் ஒரு பொண்ணு இருந்தாலே யாரா அது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன பொண்ணா, யாருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா, ஏதோ ஒரு 10-15 ஃபோட்டோஸ் இருந்துச்சு, அதில் ஒரு ஃபோட்டோ மட்டும் ஒரு பொண்ணு கூட இருந்த மாதிரி இருந்துச்சேடா அப்படின்றாங்க. பொண்ணா, எங்கே எனக்கு அந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து கேட்குறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே ஃபோட்டோ சென்ட் பண்ணுறாரு. பார்த்தா வந்து நம்ம ஃபாத்தியோட ஃபோட்டோ. ஸோ வந்துட்டு ஹலோ இதுவா, நம்ம யான் இருக்கல அவளோட ஃப்ரெண்டுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, பேர் என்னடா அப்படின்னு கேட்கும்போது ஃபாத்திமா அவள் பேர். ஸோ நாங்கள் எல்லாருமே ஃபாத்தின்னு கூப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ ஓகே நிக்நேமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அம்மா கேட்குறாங்க. நிக்நேமான்னு தெரில, பட் எல்லாருமே இங்கே நார்மலாக ஃபாத்தின்னு கூப்பிடுவாங்க. ஸோ அதான் எனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகேடா, அந்த பொண்ணுக்கிட்ட நீ பேசுவியா அப்படின்னு கேட்கும்போது, ஓகேம்மா பேசுவேன், ஃப்ரெண்டு இல்லை, யாருக்கு ஃப்ரெண்ட் தான் எனக்கும் ஃப்ரெண்டு தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து சொல்லுவோம். ஃப்ரெண்டா, அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அம்மா கேட்குறாங்க. அம்மா ஒரு எக்ஸைட்டிங் லெவலில் இருந்திருப்பாங்க. அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம அம்மா வந்து கேட்கும். அம்மா இப்போ எதுக்கு நீ அவ்வளோதானான்னு கேட்குற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடா, எப்படியும் வந்து யானை வந்து கரெக்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துடுவான், கல்யாணம் பண்ணிடுவாங்க, நீ மட்டும் சிங்கிளாக இருப்பியா என்ன, பாவம் அவங்க அப்படியே அவங்களோட லவ்வர்ஸோடு அப்படியே வெளியே போயிடுவாங்க, நீ மட்டும் தனியாக இருப்பல்ல, அதான் சரி இந்த பொண்ணு அப்படியே வந்துட்டு நீ லவ் பண்ணி நீயும் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னா நீயும் உங்கள் கூட கப்பலாக போவீங்களே, கப்பல் டேட்டிங்ஸ் போங்கடா 2 பேரும், ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. அம்மா தயவு செஞ்சு ஃபோனை வைக்கிறியா, அவன் பிஸ்னஸில் வந்துட்டு என்ன ஆச்சு, அங்கே என்ன மீட்டிங்லாம் போயிட்டுருக்குன்னு தெரியலன்னு சொல்லி உட்காந்துருக்கா, இதில் நான் லவ் வேறு, சும்மா இருங்கம்மா நீங்கள் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம அம்மா வந்து சொல்கிறாங்க. அப்போது ஜிமினோட அப்பா தான், எப்பாரு எதை பற்றி யோசிக்காத, அங்கே நீ கொஞ்சம் ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணு, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் 2 இயர்ஸ் ஃபுல்லாகவே பிஸ்னஸ் இதுதான் இருக்கா, நீ அவன் கூட எங்கேயாவது பிஸ்னஸ் மீட்டிங்க்கு போனால் அங்கே உனக்கு என்ன பிஸ்னஸ் இருக்கோ அதை நீ பார்த்துட்டு வர, அதுக்கப்புறம் நீ பிஸ்னஸ் மீட்டிங் போனால் அவன் கூட வந்து பிஸ்னஸ் தானே 2 இயர்ஸ் இருந்தீங்க, ஜஸ்ட் இன்னும் ஒரு 2 months நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாயேன், உங்களுக்கு டைம் எடுத்துக்கோடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம அப்பா வந்து சொல்கிறாரு. ஆமாம் அப்படியே அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்கு வழியை பாரு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அம்மா சீஸ் மை ஃப்ரெண்ட் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஜிமின் வந்து சொல்கிறான். எனக்கு ஃப்ரெண்டுலாம் தோணலை, அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா, கொஞ்சம் பாருடா, அவள் கண்ணு பாரு எவ்வளோ அழகாக இருக்குது, இல்லை உனக்கு அந்த பொண்ணை பார்த்தா உனக்கு தோணலையா, அம்மா அந்த பொண்ணு என்கிட்ட நார்மலாக ஜிமின் வாங்க போங்க அவ்வளோதான், அதுக்கு மேலே எங்களுக்குள்ளே டாக்கிங்கே இல்லாமல் என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. இதுதான், ஆனால் அப்பா அம்மா கேட்குற மாதிரி இல்லை, அவங்க அப்பா வந்து சொல்லிட்டாரு, டேங்க பாரு பிஸ்னஸில் வேணால் நான் எடுக்கிற முடிவு வந்து கரெக்டாக இருக்கலாம், ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு பொண்ணு சொல்கிறது கரெக்டாக கண்டிப்பாக உங்கள் அம்மா வந்து சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும், நீ வேணால் ட்ரை பண்ண அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்பா சொல்கிறாரு. அப்பா தயவுசெய்து சும்மா இருக்கீங்களா, இங்கே ஆல்ரெடி டயாங்கோ அப்புறம் வந்து ஸ்ட்ரீன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்களுமே இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க, இதில் நீங்கள் வேறு ஏன்ப்பா கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து அப்பா கிட்ட வந்து நம்ம ஜிமின் சொல்லுவோம். என்னமோ சரி அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்தால் நல்லா தான் இருக்கும், சரி ஓகே நீ போய் தூங்கு நாங்களும் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து நம்ம ஜிமின் தான் ஷோ இவங்கள வச்சுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த அப்பா வந்து ஃபோட்டோ அனுப்பியிருப்பாங்களே, அந்த ஃபோட்டோ வந்து முன்னாடி வந்து மொபைல் ஸ்க்ரீனில் இருக்குது, அதை வந்து பார்க்குறாங்க. அழகாக தான் இருக்காங்க, ஆனால் எனக்கு ஃப்ரெண்டை தவிர வேறு எதுவுமே பார்க்க தோணலையே, மேபி ஃப்ரெண்டாக பேசி பழகலாம், அதுக்கப்புறம் வேணால் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோவில் எப்படின்னா ஜிமினும் சரி அந்த பொண்ணு ஒன்றா இருக்க மாதிரி இருக்கும், இந்த வால்பேப்பர் செட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அந்த பிக்கை வந்து வால்பேப்பரில் வந்து நம்ம ஜிமின் வந்து செட் பண்ணுறாரு. அது எப்படி சொல்கிறேன்னா அதுலேயுமே வந்துட்டு ஃபர்தாவை வந்து வியோ பண்ணியிருப்பாங்க. ஸோ தமிழில் ஒரு ப்ளூ கலரில் ஃபர்தா வந்து வியோ பண்ணியிருக்காங்களா, அதே ஃபர்தா தான் வந்துட்டு இதுலேயுமே ஒரு ப்ளூ ஒரு மாதிரி லைட் கலரில் இருக்கும். ஸோ அந்த ஃபர்தா தான் வியோ பண்ணியிருக்காங்க. நம்ம ஜிமின் வந்து நார்மலாக வந்துட்டு ஷர்ட் வியோ பண்ணியிருப்பார். ஆனால் கோஇன்ஸ்டண்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு அதில் லைட்டாக ஒரு ப்ளூவோட மிக்ஸ் ஆன மாதிரி வந்துட்டு நம்ம வந்து ஜிமினோட ஷர்ட் வந்து இருக்கும். ரெண்டுமே ஒரு மாதிரி கப்பிள்ஸ் வியர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், பட் ஃபுல் ப்ளூ கிடையாது, லைட்டாக அங்கங்கே ப்ளூ ஷேடான மாதிரி தான் வந்து ஜிமினோட ஷர்ட் இருக்கும். ஒரு மாதிரி கப்பிள்ஸ் ட்ரெஸ் மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ அதை வந்து செட் பண்ணோன்னே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே நினச்சிட்டு என்ன பண்ணுறா அப்படியே வந்துட்டு போய் படுத்துறாரு. இப்படி தான் அந்த டே வந்து ஸ்கிப் ஆகுது. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங், ஸோ வந்து சண்டே இல்லையா, மார்னிங்கே வந்துட்டு நம்ம ஸ்ரீ என்ன பண்ணாங்கன்னா வேகமாக வந்துட்டு
கிளம்பிட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு நம்ம வந்து ஃபாத்தி தான். ஸோ அவங்களுமே ப்ரே பண்ணுறதுக்கு வந்துட்டு ஏர்லி மார்னிங் ஒரு 5 o'clockலாம் எந்திரிச்சிருப்பாங்க ப்ரே பண்ணுறதுக்கு. ஸோ ப்ரே பண்ணி முடிச்சுட்டு மார்னிங்கே சரி ஓகேன்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த திட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே வந்து உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து கரெக்டாக வந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீதா வேக வேகமாக எந்திரிச்சிட்டு அப்படியே வந்துட்டு வெளியே நின்றுட்டு அப்படியே வந்து தலையெல்லாம் தோட்டிகிட்டு இருக்காங்க குளிச்சு முடிச்சுட்டு. என்னடி இவ்வளோ வேகமாக குளிச்சுட்டு இருக்கா, இவ்வளோ லேட் ஆகிடுச்சிடி எப்படி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஸ்ரீ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. லேட் ஆயிடுச்சா, எப்போ கரெக்டாக எந்திரிச்சிடுவியே, இன்றைக்கி என்ன ஆச்சு அடி கேட்கும்போது, இல்லை நைட்டு தூங்க லேட் ஆயிடுச்சு. நைட்டு தூங்க லேட் ஆயிடுச்சா, என்ன கழட்டிகிட்டு இருந்தீங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யான் பின்னாடி இருந்து கேட்டுகிட்டே வராங்க. என்னடி நீ அதிசயமாக எந்திரிச்சிட்டேன், எனக்கு தூக்கமே இல்லைப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு யான் ஒரு சைடு வந்துட்டு உட்காராங்க. ஸோ வந்து அவங்க அம்மா வந்து டீ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த டீ குடிடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நம்ம ஸ்ரீ பார்த்து ஸ்ரீ உனக்கு டீ எது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஐயோ ப்ரேயர் பண்ணாமல் பச்சை தண்ணி கூட குடிக்க முடியாது ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி சீக்கிரம் தலையை தோட்டிட்டு உள்ளே போகலன்னா அவங்க அப்பா வந்துட போகிறா அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து நம்ம ஹோபி என்ன பண்ணோன்னா அப்போ தான் வெளியே வந்திருப்பாரு. ஹோபி வந்தது ஸ்ரீ பார்த்துருக்க மாட்டாங்க. பட் ஹோபி வந்து ஸ்ரீ பார்க்குற ஐயோ இந்த யூஸ்லெஸ் ஃபெலோவா அப்படின்ற மாதிரி பார்த்துருக்காங்க. கரெக்டாக இவங்க வந்து தலையை தோட்டிட்டு இருப்பாங்க. ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் லாங் ஹேர் வந்துட்டு இருக்கும்டா. ஸோ வந்துட்டு அவங்க ஸ்டொமக் வரையுமே இருக்கும். ஸோ அவங்க அப்படியே வந்துட்டு ஹேரை வந்து அப்படியே வந்து அடிச்சுட்டு அப்படியே தவட்டிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவங்க இன்றைக்கி என்ன காஸ்ட்யூம் வியர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ப்ரௌன் கலரில் வந்துட்டு நார்மலாக ஒரு சுடி வியர் பண்ணியிருப்பாங்க. சுடிதார் வந்துட்டு பேண்ட்டு அண்ட் வந்து டாப்பு மட்டும்தான் இருக்கும். சால் வந்து போட்டிருக்க மாட்டாங்க, ஏன்னா தலை தோட்டுறதுக்கு தானே வந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு அது மட்டும் தோட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நார்மலாக ஒரு எப்படி சொல்கிறது, ஜுவல்ஸ்லாம் எதுவுமே போடல. ஜஸ்ட்டு வந்து அவங்க ஒரே ஒரு இயரிங்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க. மற்றபடி செயினோ பேங்கிள்ஸோ எதுவுமே போடல. செயின் மட்டும் இயரிங்ஸ் மட்டும் வியர் பண்ணிட்டு அப்படி வந்து தலையை தவட்டிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஹோபி வந்து பார்த்துட்டு போகலான்னு போகும்போது அவர் சடனாக பார்க்குறாரு. பார்த்தா அன்றைக்கி என்னமோ தெரியல, இன்றைக்கி வந்து ஸ்ரீ ரொம்ப சைலண்ட்டாக, அவங்க ஃபேஸே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு என்னவா பதட்டமாக நின்றுட்டுருக்கா, எப்போவும் நம்மளை உயிரெடுக்கிறதுக்கு தானே வருவா, இன்றைக்கினே இவ்வளோ பதட்டமாக நின்றுட்டுருக்கா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கரெக்டாக உள்ளே இருந்தோம். ஸ்ரீ டைம் ஆயிடுச்சு என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல்டான வாய்ஸு. ஆத்தாடி என்ன இந்த வாய்ஸு நம்ம பாஸை விட இவ்வளோ கோல்டாக இருக்குது. ஐயோ எங்கள் அப்பா வாய்ஸ் தான் கோல்டுன்னு நினச்சேன், அதை விட கோல்டாக இங்கே ஒருத்தர் இருக்காரா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஹோபி வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ பிகாஸ் வந்து அவங்க அப்பா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு ஹோபியோட அப்பா இருக்கும்போதெல்லாம் அவங்க வாய்ஸ் ரொம்ப கொஞ்சம் கோல்டாக இருக்கும். ஹோபியோட மைண்ட் தாட் என்ன, நம்ம அப்பா தான் கோல்டாக இருப்பார் அப்படின்னு தான் நினச்சிருப்பாரு. பட் அதை விட கோல்டாக ஒரு வாய்ஸ் இங்கேருந்து கேட்கும்போது ஆத்தாடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹோபிக்கு ஒரு மாதிரி ஜெர்க் ஆகிடுது. ஹோபி வந்து லைட்டாக அப்படியே எட்டி பார்க்குறது, பார்த்தா அவங்க அப்பா வந்து அப்படியே முறைச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. நம்ம அதை வந்துட்டேன்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ரொம்ப லோ வாய்ஸில் சொல்கிறாங்க. அட்டி பாவி நேற்று நைட்டெல்லாம் என்ன மிரட்டிட்டு இருந்தோம், இப்போ பாரு பம்பரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஹோபி வந்து அப்படி பார்த்து நிற்கிறாரு. ஸோ அவருக்கு ஒரு சிரிப்பு வந்துடுது. வேணடி உனக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அப்பா உங்ககிட்ட ஸ்ட்ரிக்டாக இருக்குது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்துருக்காரு. நம்ம ஹோபி தான் வந்துட்டு இப்படி பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஹோபி வந்து சிரிச்சிட்டு மாதிரி கரெக்டாக வந்து டேவும் சரி ஜிம்மும் சரி வந்துடுறாங்க. என்னன்னா என்னாச்சு எதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா, ஒன்றும் இல்லை நேற்று என்கிட்ட எவ்வளோ எகிரிட்டு வந்தால் தெரியுமா, பாரு பம்புக்கிட்ட போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஹோபி வந்து சொல்லி சிரிச்சுட்டு அவர் என்ன பண்ணனா உள்ளே போயிடறாரு. ஸ்ரீமே உள்ளே போயிடுவாங்க. ஸோ வந்து ஹோபியுமே உள்ளே போயிடறாரு. அவங்க என்ன கஷ்டத்தில் இருக்காங்கன்னு நமக்கு தானே தெரியும், அது சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம ஜிமின் வந்து சொல்கிறாரு. நம்ம டே தான் விட்றா நம்ம ஹோபி அண்ணாவை மட்டும் அவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ, ஹோபி அண்ணா தாங்குவார். அப்புறம் என்ன ஸ்ரீக்கு இதெல்லாம் என்ன இதை விட ரொம்ப பெஸ்ட்டான லைஃபே கிடைக்கும்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே வந்து சொல்லிட்டு இருக்காரு. அது சரி அங்கே பாரு உன் ஆள் உட்காந்துருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்லவும் டே வந்துட்டு எங்கே அப்படின்னு எட்டி பார்க்குறாங்க. போனோடனே வேகமாக வேற போயிட்டு வந்துட்டு ஆண்டி எனக்கு காஃபி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து டே வந்து நிற்கும் போது நம்ம யான் தான் உங்களுக்கு காஃபி பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யான் வந்து ஒரு மாதிரி ஆர்வ கோளாறுல சொல்லிடுறாங்க. பாரு எனக்கு காஃபி பிடிக்காதுன்னு எனக்கு ஞாபகம் இருக்கா இன்னும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து டே வந்து கேட்க அது நான் எதையும் மறக்கிறதா இல்லை, அதான் ஞாபகம் வந்துச்சு சொன்னேன். அம்மா இவருக்கு காஃபி வேணுமா, காஃபியை போட்டு வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து யான் வந்து சொல்லிட்டு உள்ளே போயிடறாங்க. ஸோ வந்து உன் வாய் தாண்டா உனக்கு வேணுங்க ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வந்து நிற்கிறாரு. சரி விட்டுடா ஏதோ ஒரு ஆர்வ கோளாறில் பேசிட்டேன், அது சரி இதே மாதிரி நாளைக்கு போய் பேசி வச்சு தொலையாத கோச்சிட்டு போயிட போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஜிமின் வந்து சொல்லிட்டு இருக்காரு. நம்ம வந்து ஃபாத்தி தான் ஜிமின் வாங்க காஃபி குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஜிமினை கூப்பிட்றாங்க. அப்போ நம்ம நானும் இங்கே நின்றுட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தான் ஆல்ரெடி வந்துட்டீங்களே காஃபின்னு சொல்லிட்டு வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஃபாத்தி வந்து கூப்பிட்டு உள்ளே போகிறாங்க. சரி 2 பேர் உட்கார வச்சு நம்ம ஃபாத்தியுமே வந்துட்டு அடி வந்து கவுச்சில் உட்காந்து அவங்க 2 காலையும் வந்து மடக்கி உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க எப்படின்னா சுடிதார் தான் வியர் பண்ணியிருக்காங்க ஒரு ப்ளூ கலரில். ஸோ வந்து லைட் ப்ளூ வந்துட்டு வியர் பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்கிறது ஒரு ப்ளூ அண்ட் ஒயிட் வந்து பேண்ட்டு, ப்ளூ வந்து டாப்பு, வந்து ஒயிட் சால் வந்து வியர் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. தலையோட சால்லாம் போட்டுட்டு வந்து உட்காந்துருக்காங்க. அண்ட் வந்து நம்ம யான் தான். ஸோ வந்துட்டு அவங்க என்ன அப்படின்னா
நைட் ட்ரெஸ் காஸ்டியூம் தான் வந்து வியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஷர்ட் பேண்ட்டு வந்துட்டு இருக்குல்ல, ஸோ அதுதான் வியர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தலையை வந்து தூக்கி இப்படி சொருக்கி ஒரு கொண்டையை மட்டும் போட்டு உட்காந்து ப்ரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம யானும் சரி டேவும் சரி வந்துட்டு ஜிமினும் சரி உட்காந்துருக்காங்க. நம்ம ஜிமின் அஸ்யூஷுவல் வந்துட்டு நம்ம பார்த்துக்கிட்டு தான் பேசிட்டு தான் இருப்பார். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் பாருங்களேன், நீங்கள் வந்து நம்ம நேற்று ஃபோட்டோ எடுக்கலாம் அந்த இதுவாக வால்பேப்பர் வச்சிருக்கேன் நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அட நீங்களும் வச்சிருக்கீங்களா, நானும் அதே பிக் தாங்க வால்பேப்பர் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து எடுத்து காமிக்கிறாங்க. நம்ம டே தான் லவ் பண்ணலாம் சொல்லிட்டு வால்பேப்பர்லாம் செட் பண்ணுறாங்க. நானும் யாழ் வச்சிருக்க மாதிரி வால்பேப்பர் செட் பண்ணுமே வந்துட்டு நேராக யான் கிட்டே போயிட்டு யான் அப்படின்னு மாதிரி கூப்பிட்றாங்க. யானும் என்ன அப்படின்னு மாதிரி பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படின்னு கூப்பிடும்போது யானும் என்ன அப்படின்னு மாதிரி இங்கே வா இந்த ஃபோனில் என்னமோ இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நம்ம யானும் என்னமோ காமிக்கிறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்களுமே வராங்க. டக்குன்னு வந்துட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு தேங்க்யூ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு வால்பேப்பர் செட் பண்ணுவோம். நம்ம யானுக்குலாம் ஏய் நான் என்ன கண்ட்ரோலத்தில் இருக்கேன், இதில் வேறு நீ வால்பேப்பர் செட் பண்ணியா, நீ முதல் ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல அழகாக இருக்குது, எப்படியும் வந்துட்டு இதுதான் அழகு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நேச்சுரல் பியூட்டி இது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உட்காந்து வந்துட்டு வால்பேப்பர் செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம யான்லாம் வந்துட்டு அப்படி வந்து யோசிக்கிறாங்க. பிகாஸ் வந்து இதே மாதிரி தான் காலேஜ் டைமில் வந்து இவங்க வந்து யான் வந்து டேவ் கூட சேர்ந்து வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நிறைய வால்பேப்பர் வச்சுருப்பாங்க. லிட்ரலி இப்போ வரைக்கும் டேவும் அண்ட் வந்து யானும் எடுத்த அந்த லாஸ்ட் டே கிராஜுவேட் டே அன்றைக்கி மார்னிங் எடுத்த அந்த பிக்கு இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆச்சு. 2 இயர்ஸில் 1 டைம் கூட அந்த வால்பேப்பரை சேஞ்ச் பண்ணணும்னு அவங்க நினச்சது கூட இல்லை. இப்போ வரைக்கும் அந்த மொபைல் அந்த வால்பேப்பர் இருந்துகிட்டே தான் இருக்குது, சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நினச்சிட்டு வந்துட்டு பார்க்குறாங்க. ஸோ வந்து இவர் என்ன தான் சொல்ல ட்ரை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம யானுக்கு வந்து இருக்குது. ஸோ அவங்க எதுவுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே விட்டுறாங்க. அப்போ வந்து நம்ம ஜிமின் வந்து கேட்குறாரு, ஆமாம் இன்றைக்கி நீங்கள் வந்து போகலையா, எப்போவுமே கிளம்பிருப்பீங்களே நேரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஜிமின் வந்து கேட்குறாரு. இல்லைங்க நீங்கள் ஏதோ டீச் பண்ண போகிறேன்னு சொன்னீங்க, ஐ மீன் அரபிக்னு நினைக்கிறேன். ஸோ இது டீச் பண்ண போகிறேன்னு சொன்னீங்களே, டைம் வந்து 8 o'clock ஆக போகுது, நீங்கள் என்ன கிளம்பலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஜிமின் வந்து கேட்குறாரு. பேசிகிட்டே உட்காந்துருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்றைக்கி சண்டேங்க, ஸோ அதனால் வந்து இன்றைக்கி கிளாஸ் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படியா, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஆமாம் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போகணும் ஜிமின் அப்படி சொன்னாங்க. எங்கே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுவா நாளைக்கு சொன்னேன்ல ஒரு ப்ரோக்ராம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிராஜுவேட்டே, ஸோ அதுக்காக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும், ஆல்ரெடி வாங்கிட்டோம் பட் சில திங்ஸ்லாம் மறந்துட்டாங்களாம்மா என்னோட வந்துட்டு கொலிக்க, ஸோ அது என்கிட்ட சொன்னாங்க, நான் போய் அதை வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியா சரி ஓகே நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. இட்ஸ் ஓகே இதில் என்ன இருக்குது, நான் போய்க்கிறேன், ஸோ வந்துட்டு பஸ்ஸில் தான் போகணும், ஸோ உங்களுக்கு அது வந்து செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம அப்படியே சொல்லுது ஃபாத்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமின் தான் ஐயோ அப்போலாம் இல்லை, நம்ம பஸ்ஸில் போகிறோம், நம்ம வந்துட்டு நான் நியூவாக எல்லாத்தையும் வந்துட்டு ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன், ஸோ வந்து நம்ம போகிறேன், நான் வரேன் அவங்க கூட, எனக்கு போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஜிமின் வந்து சொல்லுவோம். ஆர் யூ ஷூர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் வந்து ஃபாத்தி கேட்குறாங்க. பிகாஸ் நம்ம ஊரில் வந்துட்டு தெரியல பஸ்ஸில் எவ்வளோ க்ரௌடு இருக்கும் அண்ட் போயிட்டு வாங்கிட்டு அந்த பஜாருக்குள்ளே தான் போய் வாங்கணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து க்ரௌடு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க க்ரௌடாக இருக்கும், உங்களுக்கு ஓகேவா, நாய்ஸ் நிறைய இருக்கும், உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்களாலாம் கேட்குறாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் என்ன பிரச்சனை, அதெல்லாம் நான் வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஃபாத்தி என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே போகலாம், நீங்கள் ரெடி ஆகிட்டு வாங்க, ஒரு 9 o'clock போகலாம், சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஃபாத்தி சொல்கிறாங்க. நம்ம ஜிமின் ஷியோர் நான் இப்போயே போய் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் என்ன பண்ணுறேன்னா வேகமாக போகிறான். நம்ம டே தான் அடப்பாவி நான் ஏன் ஆளை கரெக்ட் பண்ண வந்தானா, இல்லை இவன் புதுசாக ஒரு ஆளை கரெக்ட் பண்ண வந்தானா, என்னோட ஃபாஸ்ட்டாக இருக்கானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம டே தான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டே வந்துட்டு யானை பார்த்துட்டு வந்துட்டு ஏன் இன்னைக்கு எங்கேயாவது வெளியே போறியா அப்படின்னு கேட்கும்போது இன்றைக்கி எங்கேயும் வெளியே போகல, நாளைக்கு கொஞ்சம் வெளியே போகிறேன்னா அதுக்காக திங்ஸ்லாம் பேக் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓ அப்படியா, நான் வேணா நாளைக்கு உங்க கூட வரட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம டே வந்து வேணாம் நான் ஃபோட்டோ ஷூட்டுக்காக போகிறேன், நீங்கள் வர வேணாம், நீங்கள் வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் ஜஸ்ட் இங்கே வந்து ஹாலிடேஸ்க்கு தானே வந்தீங்க, நீங்கள் ஜஸ்ட் வந்து ரெஸ்ட் எடுங்க, நான் வந்து போய்க்கிறேன், பிரச்சனை இல்லை, போயிட்டே பாரு லேட் ஆகும், லேட் நைட் கூட ஆகும், ஸோ உங்களுக்கு செட் ஆகாது, இந்த கிளைமேட் வேறு உங்களுக்கு ஒத்துக்காது, நான் மட்டும் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து யான் வந்து சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போட்டே வந்து இன்னும் என்னை லவ் பண்ணுறதுனால தானே நீ என்னோட கேர் பண்ணிக்கிறேன், என்னோட ஹெல்த்தை பற்றி நீ யோசிக்கிற, எனக்கு புரியுது, உன்னோட மனசு எனக்கு புரியுது, நான் வந்து வீட்லேயே இருக்கேன் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டானே யானுக்கு வந்து கோவம் வந்தது. பாருங்கள் உங்களை வந்துட்டு நான் உங்களை லவ் பண்ணுறதுனால உங்களை கேர் பண்ணிக்கல, ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒத்துக்காதுன்னு சொன்னேன், அப்புறம் என்னால் தான் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடுவீங்கல்ல, அதனால தான் இப்போ என்ன வரணுமா வாங்க ஓகே, நாளைக்கு மார்னிங் வந்து நான் வந்து 6 o'clock இங்கேருந்து கிளம்பிடுவேன், 6:30 வந்து நான் பஸ் ஸ்டாப் போயிடுவேன், ஒழுங்காக 6:30 வந்துடுங்க ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து யான் வந்து சொல்கிறாங்க. ஓகே கன்ஃபார்ம் 6:30 தானே கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நானும் போயிட்டு என்னோட திங்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் போய் எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறது யான் வந்து போய் தொலைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யான் என்ன பண்ணுறாங்க உள்ளே போயிடறாங்க. நம்ம வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு போகிறாங்க. நம்ம வந்துட்டு ஹோபி வந்து
அது வந்து கவுச்சில் உட்காந்துட்டு அவர் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்லுது டிவி தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஒருத்தனா ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு முன்னாடி ஜிம்மின் போகிறான், பின்னாடி இவனும் வந்து போகிறானா, என்னடா ஆச்சு உங்கள் 2 பேத்துக்கும் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அதுவா நான் எங்கள் ஆள் கூட நாளைக்கு வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறான். அப்போ அவன் போனது அவன் இன்றைக்கி அவன் ஆள் கூட வெளியே போகிறான், அதுக்காக சந்தோஷமாக போகிறான். அடப்பா அவ நீ தானே ஆளை கரெக்ட் பண்ண வந்தா, அவளுக்கு எப்போ ஆள் அப்படின்னு கேட்கும்போது, அதை பார்த்திருக்கால அவ்வளோதான் லவ் பண்ணுறான் போல இருக்கு பையன் அப்படின்னு சொல்லும்போது, லவ்வா அப்படின்ற மாதிரி அது எப்படா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் அப்படி தான் அவங்களுக்கும் லவ் வரும், பக்கத்து வீட்டு ஸ்ரீ ஒன்று லவ் பண்ணுறால போய் லவ் பண்ணுங்க போங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிட்டு போயிடறான். எப்போ பாரு ஒர்க்குன்னு இருக்காதிங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து இப்படி ஹோபி தான். அட பாவீங்களா இந்த ஸ்ரீ ஊர் பூரா வந்து சொல்லி வச்சிட்டால நீ இவ்வளோ இருக்கு நிற்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹோபி என்ன பண்ணுறான்னா வேகமாக வந்துட்டு அவர் நேராக எழுந்திரிச்சிட்டு நம்ம ஸ்ரீயோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸ்ரீயோட வீட்டுக்கு போனால் வந்துட்டு அங்கே வந்து அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்களுமே கிளம்பிட்டுருக்காங்க. ஸோ வந்து சர்ச்சுக்கு வந்து கிளம்பிட்டுருக்காங்க. பிகாஸ் இன்றைக்கி சண்டே இல்லையா, ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங் ப்ரேயர் இருக்கும். ஸோ அதனால் அவங்க அம்மா வந்துட்டு கிளம்பிட்டுருக்காங்க. ஸோ வந்து போகிறதுக்காக ஸோ அந்த ஆண்டி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. என்னப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது, எங்கே ஆண்டி உங்கள் பொண்ணு ஸ்ரீ அப்படின்னு கேட்கும்போது, ஏன்ப்பா ஸோ வந்துட்டு ஏன் லவ் ப்ரப்போஸ் பண்ண போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அதுக்கு வேலை கேட்டுட்டு இருக்காங்க. லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னா, ஆண்டி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என் பொண்ணு உங்ககிட்ட லவ் யூ சொன்னா அப்போ லவ் யூ டூ சொல்ல வந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆண்டி நீங்கள் உண்மையாகவே அவளோட அம்மா தானே? ஆமாப்பா. நீங்களே சப்போர்ட் பண்ணுறீங்க, உன் அப்பா அம்மாவுமே சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க உன்னோட அப்பா அம்மா தானே, அதே மாதிரி தான் என் பொண்ணுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், இதில் என்னப்பா இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐயோ ஆண்டி இப்போ அவள் எங்கே சார் ஆண்டி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அவள் சர்ச்சில் இருப்பாப்பா, இன்றைக்கி சண்டே இல்லை ப்ரேயர்ப்பா அப்படி சொன்னாங்க. எந்த சர்ச் ஆண்டி அப்படி சொல்லும்போது, அதான் நேற்று நீ வந்து மார்னிங் ஒரு மேரேஜ் அட்டன் பண்ண பார்த்தியா ஒரு வந்து சர்ச்சில், அந்த சர்ச்சில் தான் அப்படி சொன்னாங்க. நான் நேற்று சர்ச்சுக்கு போனது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் என் பொண்ணு பார்த்துட்டு வந்து சொன்னாலே. அவள் எப்படி அங்கே வந்தா? அவள் எப்போவுமே ப்ரேயர் பண்ண போவாப்பா, நேற்று கூட அந்த மேரேஜில் அவள் தான் வந்து பாட்டு பாடிட்டு இருந்தா. என்னது அப்படின்ற மாதிரி இருக்குது, உனக்கு என்ன டவுட்டா என்ன, இன்றைக்கி கூட பாட்டு பாடுவான்னு நினைக்கிறேன், வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹோபி வந்து ஆல்ரெடி ரெடியாக தான் இருப்பார். ஹோபி கை பிடிச்சிட்டு இவங்க சார் கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம வந்து ஹோபியாக நான் வரலன்னு சொல்ல முடியலை, வரேன்னு சொல்ல முடியல, ஒரு மாதிரி கன்ஃபியூஸாகவே வந்துட்டு இவங்களை வச்சுட்டு இவங்க என்னடா அம்மா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்ன அம்மா வந்து இப்படி பொண்ணுக்கு இப்படி லவ்க்கெலாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹோபி என்ன பண்ணேன்னா, சரி ஓகே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஹோபியுமே வந்துட்டு ஸ்ரீயோட அம்மா பின்னாடியே போகிறாங்க. நேராக அங்கே சர்ச்சுக்கு போனால் சர்ச்சில் ப்ரேயர் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ப்ரே பண்ணிக்கோ, நல்லா ப்ரே பண்ணிக்கோ, வந்துட்டு இந்த காட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான காட், நல்லா ப்ரே பண்ணிக்கோ. ஓகே, இதேமாதிரி சீக்கிரம் என் பொண்ணுக்கிட்ட லவ் யூ சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்து அப்படி வந்துட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு சைடு ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்க ஒரு சைடு ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுமாதிரி ப்ரேயர்ஸ்லாம் போதும். அதே மாதிரி தான் அப்பப்போ நடுவில் வந்து பாட்டெலாம் பாடுவாங்க இல்லையா, சாங் வந்து பாடிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சாங் வந்து பாடுறாங்க. நேற்று பாட்டு பாடும்போது இருக்காங்கன்னு சொன்னாங்க, அப்போ இன்றைக்கி இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஹோபி தான் நேராக வந்து ஸ்ரீயை பார்க்குறாங்க. ஸ்ரீ வந்து அங்கே பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு ஸ்ரீ வந்து அப்படி ஹோபியை பார்த்தோன்னா லைட்டாக கண்ணடிக்கிறாங்க. ஸோ வந்து அடி பாவி பண்ணுற இடத்துல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரே முறை தான், அத்தாடி என்ன நம்ம ஆள் இந்த முறை மறைக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு திரும்ப வந்துட்டு அவங்க நார்மலாக அவங்களோட ஒர்க் வந்துட்டு அந்த பாட்டு பாடுறது அந்த இதுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஹோபி தான் இரிட்டேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்படியே நின்றுட்டுருக்காரு. கரெக்டாக ப்ரேயர்ஸும் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே வந்துட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு பாட்டு பாடுறது ப்ரேயர்ஸ் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கா. நம்ம ஹோபி வந்து கொஞ்சம் அப்படியே ரெகுலர் ஒர்க்கு அந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே இருந்திருக்கும். பட் இந்த 2 or 3 டேஸாகவே இந்த 1 வீக்குமே வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக ஒர்க்லாம் கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்காது மேடம். இந்த சர்ச்சில் ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு அவர். அதுவும் இந்த சாங்ஸு இந்த ப்ரேயர் சவுண்ட் அப்படின்னும் போது அவருக்கு ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் ஆகுது. அவர் மனசில் இருக்க எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு அப்படி ரிலாக்ஸாக வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம வந்து ஸ்ரீ வந்து பாட்டு பாடும்போது அப்பப்போ வந்துட்டு ஹோபி என்ன பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் அந்த டைம் வந்து அப்படியே ஸ்கிப் ஆகுது. அண்ட் வந்து ஃபாத்தி சைடு காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா 2 பேருமே வந்துட்டு அப்படி வந்து பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பஸ்க்காக. ஸோ வந்துட்டு பஸ்ஸுமே வருது. ஸோ வந்து அது ஒரு மாதிரி க்ரௌடாக தான் இருக்குது. ஜிமினை பார்க்குறாங்க, மறுபடியும் கேட்குறேன் நீங்கள் வரணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வரணும், வாங்க என்ன நின்றுட்டே இருக்கீங்க, வாங்க பஸ் கிளம்பிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே ஃபாத்தியோட கை பிடிச்சி உள்ளே கூட்டு போகிறாரு. நம்ம ஃபாத்திலாம் இல்லை வேணாங்க, இது ரொம்ப க்ரௌடாக இருக்குங்க, நம்ம வேறு பஸ்ஸில் கூட போகலாம். ஆனால் இப்படியே வந்து வேறு பஸ்னால் எப்போ தான் போகிறது, வாங்க மொதல் போகலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஏதோ அவர் என்னமோ நம்ம ஊருக்கார பையன் மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கூட்டிகிட்டு உள்ள போகிறாரு. நம்ம ஃபாத்திக்கலாம் செம்ம ஷாக்கு, இவர் எல்லாத்துக்குமே அடாப்ட் ஆகிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஃபாத்தியோட ரியாக்ஷன். ஸோ ஃபாத்தியுமே என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு அப்படியே வந்து பஸ்ஸில் ஏறிடுறாங்க. ஸோ வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே 2 பேருமே வந்துட்டு நேராக வந்துட்டு அப்படியே என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு அப்படியே நேராக அந்த ஒரு பஜாருக்கு தான் போகிறாங்க. ஸோ அந்த பிளேஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 20 minutes ட்ராவல் டைம். ஆல்ரெடி வந்துட்டு 10:20 அந்த மாதிரி 25 அந்த மாதிரி இருக்கும். ஸோ நேராக வந்து பஜாருக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தாங்க அதுக்கு மேலே செம்ம க்ரௌடு. ஆல்ரெடி மார்னிங் டைமு செம்மையாக கொஞ்சம் வெயில் அடிக்குது இன்றைக்கின்னு பார்த்து. ஸோ வந்து 10:30க்கே ரொம்ப வெயில். ஸோ இதில் வேறு செம்ம க்ரௌடாக இருக்குது.
அப்போ வந்துட்டு நம்ம அது ஃபாத்தி தான் ஜிமின் கிட்ட, நீங்கள் இங்கே ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இல்லைனா காஃபி ஷாப்பில் போய் வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு எல்லா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். அட நான் வந்தது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, நீங்கள் என்ன போய் அங்கே உட்கார சொல்கிறீங்க, நான் என்ன சும்மா இருக்கிறதுக்கு அவங்க கூட வந்தேன், வாங்க போய் வாங்கலாம், என்னங்க மொதல் வாங்கணும், லிஸ்ட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜிமின் வந்து கேட்குறாரு. இல்லைங்க அது வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. அது பார்த்தா பெரிய லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மெடல்ஸ்லாம் ஆர்டர் கொடுத்துருந்தோம், அதெல்லாம் வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதானே, வாங்க போய் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டு போகிறாங்க. அது செம்ம க்ரௌடாக இருக்குது. நம்ம வந்து ஜிமின் தான் வந்துட்டு, எங்கே அந்த கடை எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் கூப்பிட்டு போயிடுவேன். இல்லை நானே கூப்பிட்டு போகிறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாத்தி வந்து ஜிமினோட கையை வந்து பிடிக்கிறாங்க. ஃபாத்தி முன்னாடி போக பின்னாடி வந்து ஜிமின் வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ 2 பேருமே அப்படிங்க அந்த க்ரௌடுக்குள்ளே செம்ம வந்துட்டு அப்படி நுழைஞ்சு அப்படியே வந்து ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி நேராக அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிட்டாங்க. போயிட்டு வந்து பார்க்குறாங்க, அங்கே அந்த கடையில் பார்த்தா அதுக்கு மேலே கூட்டமாக இருக்கா. என்னங்க இங்கேயும் இவ்வளோ கூட்டமாக இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வந்து கேட்க, நான் ஆல்ரெடி சொன்னேன் அதனால தான் வேணான்ட்டு, நீங்கள் தான் கேட்கவே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஃபாத்தி வந்து சொல்கிறாங்க. அட பிரச்சனை இல்லை, வாங்குங்க வாங்க சீக்கிரம் வாங்குங்க போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு மெடல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த மெடல்ஸு சர்டிஃபிகேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பண்டில் ஒரு பாக்ஸ் வந்து வாங்கிக்கிறாங்க. அது வந்து அது எப்படி சொல்கிறது, ஒரு கேரி பேக்கில் அவங்களே வச்சு கொடுக்குறாங்க. ஸோ இந்தாங்க மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் சார் எவ்வளோ ஆச்சு கேட்கும்போது அதுக்குமே அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டு அவங்க வந்துட்டு தேங்க்யூ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி வந்து ஃபாத்தியும் சரி வந்துட்டு ஜிமினும் சரி அவங்க 2 பேருமே வந்துட்டு அப்படியே வந்துட்டு வராங்க. ஸோ வந்துட்டு அப்படியே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து எங்கே போகணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் எங்கே கொஞ்சம் கலரிங் பேப்பர்ஸ்லாம் வாங்கணும் டெக்கரேஷனுக்கு அப்படி சொல்கிறாங்க. இன்னும் டெக்கரேஷன் பண்ணலையா, இல்லை பண்ணணும், ஸோ வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் வேணும் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கான திங்ஸ்லாம் ஒரு ஷாப் இருக்கும் இல்லையா, அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு வந்து நம்ம ஃபாத்திக்கு வந்து என்ன பேப்பர்ஸ்லாம் வாங்குறதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. பிகாஸ் அவங்கள நிறைய டிசைன்ஸ் இருக்குது, இதில் எதை வாங்குறது அப்படின்ற மாதிரி இருக்கா. அப்போ நம்ம ஜிமின் வந்து கேட்குறாரு, எங்கே அந்த ஃபங்க்ஷன் பண்ண போகிறீங்க, அந்த பிளேஸோட உங்ககிட்ட ஃபோட்டோ இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வந்து கேட்குறாரு. இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்களுமே அவங்க மொபைலில் வந்து அவங்க ரெகுலராக இருக்கிற ஒரு பிளேஸ் தான். ஸோ அவங்க வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பாங்க இல்லையா, ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட அதெல்லாம் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் கூடலாம். ஸோ அதை வந்து காமிக்கிறாங்க, இந்த பிக் தாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, இவ்வளோ தானா இருங்க நானே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அப்படியே ஒரு 4-5 கலர் பேப்பர்ஸ் இது அது இதுன்னு சொல்லிட்டு அவர் எப்படி சொல்கிறது, இந்த பேப்பர்ஸ்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு ஃபாத்திக்கே டவுட்டு. அந்த அளவுக்கு வந்துட்டு ஜிமினுக்கு வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சு இது எடுத்தாங்க, அதை எடுத்துட்டாங்க, அது எடுத்தாங்க, இதை தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பொருள் வாங்குறாரு. இங்கே எதுக்குங்க இவ்வளோ, அட சும்மா இருங்க, ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இயர் அண்ட் ஒன்ஸ்க்கு தான் இந்த ஃபங்க்ஷனே பண்ண போகிறீங்க, அது கிராண்டாக பண்ணாட்டி எப்படி, சும்மா இருங்க அப்படின்னு வச்சுறாங்க. எங்கள் பட்ஜெட் இல்லை, அது நான் பார்த்துக்குறேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம ஜிமின் சொல்லியிருக்காரு. இது எங்களோட ஸ்கூல் ஃபங்க்ஷனுங்க, நீங்கள் என்ன உங்களுக்காக இது கூட பண்ண மாட்டேனா, விடுங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தானே, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேப்பர்ஸ் வந்து வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டேன் சரி ஓகே போகலாம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் இதெல்லாம் தேவையா இவ்வளோ அப்படி சொன்னாங்க. நம்ம பட்ஜெட் கரெக்டாக வந்து போட்டிருக்கோம்ல, அதுவே போதும்ல. நோவே இது என்னோடய ஃபிக்ஸ், இனி இந்த ஃபங்க்ஷன் என்னோடய ஃபங்க்ஷன் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து நெக்ஸ்ட் எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஃபுட்டு ஆர்டர் கொடுத்துருந்தோம், அங்கே போயிட்டு ஃபுட்டு வந்துட்டு கரெக்டாக அந்த டைமிங்க்கு வந்துருமான்னு சொல்லிட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டு வரணும், ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவ்வளோதானே வாங்க அதே கடை எங்கே கடை கேட்கும்போது இல்லை இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் வச்சுறாங்க. நம்ம ஆட்டோ பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோவா, ஏன் நடந்து போகலாமே, இந்த இவ்வளோ பொருளை வச்சுட்டு நடந்து போகணுமா, வந்துட்டு வாய்ப்பில் ஆட்டோவே போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா பக்கத்தில் ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது, அங்கே போயிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு போகணும்னு சொல்லுவோம். அவங்களுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே வந்து அந்த லக்கேஜ் எல்லாத்தையுமே வந்து ஆட்டோவில் வச்சுட்டு அவங்களுமே வந்துட்டு ஆட்டோவில் ஏறுறாங்க. ஸோ வந்து ஜிமினும் வந்துட்டு நம்ம வந்து ஃபாத்தி வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க, இனிமேல் இவ்வளோலாக வந்து காசு வந்து இவ்வளோ வேஸ்ட்டாக செலவு பண்ணாதீங்க, ஸோ வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு இவ்வளோ வந்து செலவு பண்ணோம் அப்படின்னு. என்னங்க நீங்கள் சின்ன ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க, அதெல்லாம் இல்லை, இது கிராண்டாக பண்ணுறோம் அவ்வளோதான், நான் டெக்கரேஷன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னால் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஃபாத்தி எவ்வளோ சொல்கிறாங்க. ஆனால் ஜிமின் கேட்குற மாதிரி இல்லை, நேராக வந்து ஃபுட்டு அந்த ஷாப்புக்கு வந்து போகிறாங்க. ஃபுட் ஷாப்புக்கு போயிட்டு வந்துட்டு அதே மாதிரி தான் அங்கே இருக்க ஃபுட்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க. ஃபுட்லாம் பார்த்துட்டு வந்து நம்ம வந்து ஜிமின் வந்து என்ன மாதிரி ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கும்போது என்ன பிரியாணி, அப்புறம் வந்துட்டு வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு வந்துட்டு பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம், வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு வந்து அதே மாதிரி தான் வந்துட்டு வெஜ் பிரியாணி இந்த மாதிரி வந்துட்டு புலாவ் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் நான் வேறு எதுவும் யாரும் கேட்கும்போது இல்லை இதுக்கு மேலே என்ன கூல் ட்ரிங்க்ஸு அப்புறம் ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி அதெல்லாம் தனியாக ஆர்டர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லி பார்க்குறாங்க. டெசர்ட் ஒன்று இருக்குது, அது ரொம்ப நல்லா இருக்குது, பார்த்தோன்னே டெம்டாகிற மாதிரி இருக்குது, ஜிமினிக்கே டெம்ட் ஆகுது, இது என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது ஒரு டெசர்ட் சார் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அங்கே கடையில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் வந்து சொல்கிறாங்க. அப்படியே கொடுங்க ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. செம்மையாக இருக்கே, இதே சேர்த்துக்காங்க ஆட் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சார் இதோட ரேட் ஜாஸ்தி அப்படின்னு நம்ம சொல்லவும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் பே பண்ணுறேன், இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுது, ஆமாம் எத்தனை ஸ்டூடெண்ட் மொத்தம் அப்படி கேட்குறாங்க. அது இன்னும் வேறு 200 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 200 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பார்த்து சொல்லுவோம். ஸோ வந்து அவ்வளோ தானே, ஸோ வந்து 200 ஸ்டூடெண்ட் தானே, பரவாயில்ல நீங்கள் வந்துட்டு அதையும் சேர்த்துக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு
நம்ம வந்து ஜிமின் சொல்லுவாங்க, "இங்கே ஃபாத்திகா வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஜிமின்? லூசா நீங்க? எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்க தேவையில்லாம காசுலாம் செலவு பண்ணிட்டு இருக்காதீங்க. இது வந்து அந்த டெசர்ட்லாம் வேணாம் புரியுதா?" அப்படி சொன்னாங்க. அதெல்லாம் முடியாது. இந்த டெசர்ட் வச்சே ஆகணும். எனக்கு இந்த டெசர்ட் பிடிச்சிருக்கு. நாளைக்கு உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு வரணும்னா எனக்கு இந்த டெசர்ட் வேணும் அப்படி சொன்னாங்க. சரி ஓகே. அப்போ ஒண்ணு பண்ணலாம். ஆளுக்கு 50 அமௌண்ட் ஓகேவா? அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஃபாத்தி வந்து சொன்னாங்க. சரி ஓகே. நீங்க பாதி அமௌண்ட், நான் பாதி அமௌண்ட் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமினுமே வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம ஃபாத்தியுமே அவங்களோட பர்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து 2 பேருமே 50 போட்டு அந்த டெசர்ட்க்கு வந்து பே பண்ணிட்டு வராங்க. நம்ம வந்துட்டு இப்படி வாத்திக்கலாம் மகனை உன்னை கூப்பிட்டு வந்தது ஏன் தப்பு தாண்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது வாத்திக்க. பட் வேறு வழி இல்லை, வந்துட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜிமின் ஒன்றுமே தெரியாத நல்ல பையன் மாதிரி அப்படியே ஆட்டோவில் உட்காந்துருக்காரு. நம்ம ஃபாத்தி முறைச்சிட்டு இருக்காங்க. உனக்கு எதுக்கு தேவையில்லாமல் அவ்வளோ கலர் பேப்பர்ஸ் எதுக்கு, அவ்வளோ டெக்கரேஷன் பேப்பர்ஸ் எதுக்கு, இதுக்கு இப்போ தேவையில்லாமல் எதுக்கு டெசர்ட், அதான் ஆல்ரெடி பிரியாணி அப்புறம் வந்துட்டு நிறைய ஜூஸ் அண்ட் வந்து ஸ்வீட்லாம் சொல்லியிருக்கோம்ல, எதுக்கு தேவையில்லாம டெசர்ட் அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துருக்காங்க. ஸோ வந்து வேறு எங்கே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜிமின் ஒன்றுமே நடக்காத வரை கேட்டுட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் எங்கேயா இல்லை, வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் டெக்கரேஷன்லாம் பண்ணோம்ல, எதுக்கு அங்கேயே வந்து இது இருக்காது, எனக்கு செலவு இழுத்து வைக்கிறதுக்கு ஒன்றும் தேவையில்லை, நீங்களும் செலவு பண்ண வேணா, எனக்கு செலவு இழுத்து விடாதீங்க, சும்மா இருங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைப்பா நான் இனிமேல் எதுவுமே பண்ண மாட்டேன், அவசரமாக நீங்கள் வந்துட்டு நீங்கள் சொல்கிறது தான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஜிமின் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஃபாத்தி வந்து நம்பலாமா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஐயா ஷோர் நம்பலாம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க டைம் பார்க்குறாங்க. டைம் பார்த்தா ஒரு 2 o'clock ஆயிடுச்சு. ஸோ வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணாங்க. பஸ்ஸும் வருது. ஸோ வந்து அன்றைக்கி அந்த எப்படி சொல்லுது, ஒரு ஆஃப்டர்நூன் டைம்ன்றனால அவ்வளோக்கா வந்து அந்த பஸ்ஸில் கூட்டம்லாம் இல்லை. நம்ம வந்து ஜிமின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நின்றுட்டு தான் இருக்காரு. ஸோ அவர் உட்காரவே இல்லை, நின்றுட்டு இருக்காரு. அப்போ வந்து அங்கே இருக்க கண்டக்டர் வந்துட்டு உட்காருங்க சார், அதான் பேசியிருக்கல சார். வந்து இல்லை இருக்கட்டும் நான் நின்றுக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. சார் நீங்கள் 2 பேரும் ஒன்றா தானே வந்தீங்க, எப்படியும் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்கள தானே இருக்கும், பரவாயில்ல உட்காருங்க சார் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே விடுங்க, அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும், உட்காரட்டும், எனக்கு பிரச்சனை, நான் நின்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜிமின் வந்து சொல்லிட்டு இருக்காரு. நம்ம வந்து ஃபாத்தி பரவாயில்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் ஓகே நான் நின்றுக்கிறேன் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்டாப் வந்து போகுது. நம்ம வந்து ஃபாத்திக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்காங்க. பிகாஸ் வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பர்சன் வந்து நமக்கு கம்ஃபர்ட் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்கன்னு போது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளை பற்றி யோசிக்கிறாங்கன்னு போது ஒரு ஹாப்பி இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் அவங்களுக்குமே சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு சிரிச்சிட்டே அப்படியே வந்து உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் வந்து ஒரு 2-3 ஸ்டாப் போனோடனே ஒரு பையன் வந்துட்டு ஸ்டூடெண்ட் 2 பேர் உட்காந்துருப்பானுங்க. ஸோ வந்துட்டு எப்படி சொல்கிறது, இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், அந்த பாதிலேயே வந்துட்டு வந்திருப்பானுங்க இல்லையா? அதில் ஒரு மத்தியானம் வரையும் இந்த காலேஜ் இருக்கும், அந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஒரு பையன் வந்துட்டு இறங்கிட்டான் அந்த ஸ்டாப்பில், இன்னொரு பையன் மட்டும் உட்காந்துருக்கான். ஸோ அந்த பையன்ட்ட நான் இங்கே உட்காட்டு மாடி கேட்குறாங்க, உட்காருங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனும் சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜிம்மினி உட்காராரு. ஸோ அந்த பையன் வந்துட்டு அடி வந்து என்ன பண்ணான் அப்படின்னா உட்காந்துட்டு அடி வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். என்ன படிக்கிறியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ வந்து ஆமாம் நான் அந்த மாதிரி காலேஜ் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட வந்து நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பையனுமே நிறைய வந்து பேசுகிறாங்க. அப்படி சொல்லுது ஜிமின் வந்து ஒரு மாதிரி நார்மலாக எங்கேனாலுமே போயிட்டு கம்ஃபர்ட் ஆயிடுறாரு. ஸோ வந்து இவங்க கிட்ட தான் பேசுமா, அவங்க கிட்ட தான் பேசுமா, அப்படில எல்லாத்துக்குமே போயிட்டு வந்து நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து ஃபாத்தி நோட் பண்ணிவிட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் தான் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே பார்த்துட்டு அப்படி வந்து டைம் வந்து போகுது. ஓகே காஸ் இந்த பாட்டு வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாட்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி எல்லாரையும் கவர் பண்ணணும்னு நினச்சேன். பட் இன்றைக்கி டேக்கு யாருக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாட்டில் வந்துட்டு கரெக்டாக அதையுமே வந்து கவர் பண்ணிடுறேன். ஸோ வந்துட்டு தேங்க்யூ ஸோ மச் டா. ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார்